எல்ஐகே அதாவது ஆரம்பத்தில் எல்ஐசி அப்படின்ற மாதிரி தலைப்பு வச்சாங்க. ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த டைட்டில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எல்ஐகே அப்படின்ற மாதிரி படத்தோடைய டைட்டில் மாற்றிருக்காங்க. அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது தான் இந்த படத்தோடைய தலைப்பு. இந்த படத்துக்குமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் படத்தோடைய ஹீரோ பிரதீப் அவர் மட்டும்தான். டைரக்டர் வச்சு பார்த்தாக்கா இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே கொஞ்சம் பகிர்ந்து தான் இருக்குது. ஆனால் நம்ம பிரதீப் இந்த படத்தில் நடிக்கிறாரு. கண்டிப்பாக அவருமே ஒரு டைரக்டர், கதை கேட்டிருக்காரு. அவர் அந்த கதை பிடிச்சதுனால தான் அந்த படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதை முதல்ல சிவகார்த்திகேயன் பண்ண வேண்டியது. சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்லி லைக்கா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துச்சு. ஆனால் எதிர்பாராமல் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. விக்னேஷ் சிவனுக்கும் லைக்காவுக்கும் செட்டே ஆகாது போல இருக்கு. அந்த படமும் ட்ராப்பு, AK62 அந்த படமும் ட்ராப்பு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. சரி, அதே கதையை நம்ம பிரதீப் கிட்ட சொல்லி இப்போ அந்த படத்தை பண்ணிட்டாங்க. எல்ஐகே அப்படின்ற பேரில் வெளியாக போகுது. ரீசெண்டாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கடுத்து செகண்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு 2 லுக் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய தேர்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த தடவை இந்த படத்தில் நடிச்சிருக்க SJ சூர்யா அவருடைய லுக்கை இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவருடைய லுக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 நடிப்பு அசுரர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. பிரதீப் லவ் டுடேல பின் எடுத்திருப்பாப்புல. நம்ம SJ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலையும் பின் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ராயன் படம் மட்டும் தனி ராகம், அதை விட்டுருங்க. அந்த ராயன் படத்தை தவிர மீதி எல்லா படத்துலையுமே மனுஷன் வேற லெவலில் பண்ணுவாப்புல. அவர் இந்த படத்தில் இருக்காரு. அவரை மட்டும் நம்ம விக்னேஷ் சிவன் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கட்ட அப்டேட்டாக இந்த படத்துலேருந்து என்ன வருது. கூடிய விரைவில் இந்த படத்துடைய டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா டீசர் கட்லாம் முடிச்சு இப்போ டீசரை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த டீசருமே வெளியாகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லை